அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரானூர். இன்று நாம் கிரக பெயர்ச்சிகள் வரிசையில் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சர ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்யும் என்பதை விளக்கமாக பார்ப்போம். அதற்கு முன்பாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே லக்னம் சார்ந்தே வேலை செய்யும். ராசி என்பது திசை பத்திகளுக்கு அழகாகும். சரி, குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு இரண்டையும் சேர்ந்து பார்த்துக்கொள்ள எது சரியாக இருக்குதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, நமது ஜோதிட ஆய்வு மையத்தில் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது என்பது தனிப்பட்ட முறையில் லக்ன நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் ராசி அடிப்படையிலும் குழந்தைகளுக்கான பெயர் தேர்வுகள் கொடுக்கப்படும். அடுத்தாக திருமண பொருத்தம் என்பது பாரம்பரியம் மற்றும் கேபி ஜோதிட முறை இரண்டு முறையிலும் திருமண பொருத்தம் துல்லியமாக ஆய்வு செய்யப்படும். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு தங்களின் பிறந்த நேரம், பிறந்த இடம் இவற்றை நீங்கள் தொலைபேசி வாயிலாக நீங்கள் தெரிவித்தாலே நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே உங்களுடைய ஜாதக பலனை அறிந்து கொள்ளலாம். மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தனிநபருடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் எண்கணிதம் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கங்கள் தரப்படும். சரி, இந்த பதிவை காணும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நண்பர்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் செய்து கொள்ளவும். சரி நண்பர்களே, இப்பொழுது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் யார்? பொதுவாக மிதுன லக்னம் என்பது நாம் பொதுவாக காலச்சக்கர விதியில் 3ஆம் இடமாகிய புதனின் ஆதிக்கம் பெற்ற உபய லக்னத்திற்குரிய காற்றின் தத்துவம், காற்று போல உபய காற்றினுடைய தத்துவத்தை கொண்ட அமைப்புடையவர்கள். இவர்கள் பொதுவாக எதிரில் சுறுசுறுப்பாகவும் முன்னேற்றத்தை உருவாக்குவதாகவும் தகவல் தொடர்பு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். சரி, இவர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி ஆனது இவர்களுக்கு 4ஆம் இடமாகிய கன்னி வீட்டில் கேது இருந்தது. அடுத்தது 10ஆம் வீட்டில் ராகு இருந்து இப்பொழுது இந்த ராகு கேதுகள் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் பெயர்ச்சி ஆகும். அதாவது கிளாக் வைஸ் என்பது நேரடியாக மற்ற கிரகங்கள் என்பது கிளாக் வைஸில் செய்து கொள்ளும். ராகு கேதுகள் என்பது ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக இந்த ராகு கேது என்பது சாயா கிரகம். சாயா கிரகம் என்பது நிழல் என்பது என்ன? நம்மை அனைதினமும் நம்மளை பின்தொடரக்கூடிய நிழல் தான். அதுதான் நம்முடைய கர்மாக்கள். நாம் என்னதான் தவறுகளை செய்தாலும் அதை நம்மை விட்டு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதேபோல் நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளும் நம்முடைய ஜீன் மூலமாக நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் நம்முடைய ஜோதிட முறையில் ராகுவானது தாத்தா வயராக்களையும் கேதுவானது பாட்டினுடைய கர்மாக்கள் இரண்டையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். சரி, இப்போது மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் அமையக்கூடிய கேதுவினால் என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கப் போகின்றது? பொதுவாக இந்த மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் கேது வந்தால் என்ன பண்றோம்? 3ஆம் இடம் என்பது என்னது? 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அதனுடைய திரிகோண பாகங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். 3, 7, 11 என்ற இன்ப திரிகோண நிலையில ஏற்படும். அது இன்ப திரிகோண நிலையில் கேது இருந்தால் என்ன செய்யும்? நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனிதனுடைய சிந்தனை செயல்கள் அனைத்திலுமே இந்த கேதுவானது மிக சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் பொழுது நுண்ணியத்தனமாக இருக்கும். இவருடைய சந்தோஷம், சிற்றின்பங்கள் அனைத்தையுமே வெளியில் தெரிந்து கொள்ள நம்மளால் இயல முடியாது. 3ஆம் இடத்தில் கேது வரும்போது என்ன பண்ணும்? எதெல்லாம் நம்ம மாற்றங்களை தரப்போகின்றது? இந்த கேதுவானது இந்த திரிகோண பாவங்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யப்படுது? 3ஆம் இடம் என்பது நம்முடைய பயணங்கள், சிந்தனைகள், செயல்கள், இதில் எல்லாமே ஆன்மீக கலந்த சிந்தனைகளும் செயல்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாகும். 7ஆம் இடம் என்பது மனைவி, வெளிநாட்டு மக்கள் தொடர்பு, அந்நிய மனிதர்கள் தொடர்பு. அதே மாதிரி 11ஆம் இடம் இன்பங்கள், எதன் மூலியமா? ஆன்மீக சுற்றுலா செல்வம் இன்பங்கள். அதே மாதிரி சட்டம், லெஜண்ட், அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள், இதிலெல்லாம் நம்ம லெஜண்டாக இன்வால்வ்மெண்ட் பார்க்கும் பொழுது தனித்துவமான சிந்தனைகள். இந்த இடத்தில் காசு பணத்தை கூட சுருக்கி செய்யக்கூடிய பூமி கேது என்பது ஒரு சுருக்கமாக செய்யக்கூடிய அமைப்பை குறிக்கும். சரி, இந்த கேது பெயர்ச்சி நன்மையா சார், இல்லையா சார்? இந்த கேது எங்க? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது நமக்கு என்ன செய்ய போகின்றது? அப்பொழுது சிம்மம் என்பது ஆக்சுவலாவே காலச்சக்கரத்தில் 5ஆம் இடம். அப்போது ஆன்மீக செயல்படுத்த குழந்தை பெயர்கள் இதெல்லாம் நம்ம தடையில்லாத நம்ம கொடுக்கணும். லக்னம் ஆன்மீக சிந்தனையும் நம்முடைய மனம், பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள், இதில் எல்லாத்திலுமே மனிதன் சாதாரணமாக தெய்வீக சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது லக்னம். 2ஆம் இடம் பணம், பொருளாதாரம், தன்னுடைய ஸ்வீட்னஸ் எப்படி சார் இருக்கும்?
அதே மாதிரி பணம் என்பது கொஞ்சம் எக்ஸாக்ட்லி இருந்தாலும் உங்களுடைய மனசு புறமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை விட ஒரு சிந்தனையில் வயப்பட்டு ஒரு மனம் ஒரு கடவுள் மேல பக்தியாக இருக்கிறது, பாடுறது, ஸ்பீச்னஸ் பண்றது, அதே மாதிரி விளையாட்டாக இருப்பது, முறுக்குள் திணிக்கிறது போன்ற அமைப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாட்டங்கள் இல்லாம ஒரு பிடிப்பில்லாத இருக்கும். அதே மாதிரி சிந்தனைகள், உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே ஏதோ ஒரு மந்த நிலைமையிலேயே நம்ம இருக்கும். கற்பனையான உலகத்தில் இந்த உலகத்தை மேலே நம்பிக்கை இல்லாத தர மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 4ஆம் இடம் தாய், வீடு, நிலம், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் எவ்வாறு இருக்கும்? அதாவது இந்த வீடு, நிலம், வாகனங்களை நம்ம செப்பரேட் பண்ணுறது, இடம் மாற்றங்கள், ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாமா, அந்த வீடு சம்பந்தப்பட்ட வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு 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 பாதைகள், வீட்டுக்கு வந்து வாசலில் எவ்வாறு வைக்கலாம், என்னென்ன மாற்றம் என்பது போன்ற இது போன்ற தடைகளையும், தாயினுடைய உடல் ஆரோக்கியங்கள் போன்ற நிலைகளுக்கு குறைந்து சற்று இடையூறாகவும், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சற்று நிதானத்துடன் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஸ்பார்க் பிளக் மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல எல்லாம் வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சரி, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களால் எதுலையுமே வந்து என்ஜாய் பண்ற தீர்வு காண முடியாது. அதே மாதிரி குழந்தைகள் சந்தோஷத்துக்கு இந்த கேதுவானது என்ன பண்ணும்னா சிந்தனைகள் கிடைக்கும். சிந்தனை செயல்கள் அனைத்தையுமே சுருங்க செய்வது. சார் இதெல்லாம் எப்பொழுது சார் நடைமுறைக்கு வரும்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு திசை, ராகு புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ராகு திசையினுடைய கோச்சாரத்தை நீங்க பார்க்க வேண்டும். அதே போல இப்பொழுது கேது பற்றி பேசணும். கேது திசை, கேது புத்தி, கேது அந்தரங்கள் நடக்கும் பொழுது கேதுவின் கோச்சாரத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது ஒரு திசை, புத்தி, அந்தரங்கம் இந்த இடைவெளியில் இந்த கோச்சார பலன்கள் ஒரு நிகழ்வுகளை செய்யவோ அதை தாமதப்படுத்தவோ நமக்கு வந்து ஒரு சில மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருக்கும். சரி, இந்த கடன் நோய், வம்பு, வழக்குகள், பிரச்சனைகள், மாணவருடைய கல்விகள் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ சார்ந்த துறைகள், வழக்குகள் திடீரென்று ஒரு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் கூட அந்த வழக்குகள் காணாமல் போய்விடும். நோய்கள் இருந்தாலும் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் மறைந்து விடும். அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அந்நிய மனிதனுடைய சாகசத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு எதிர்பாராத ஒரு இன்ஸ்டன்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு சுருக்க செய்து கொள்ளுதல், வாழ்க்கை வந்து விரக்தி அடையாமல் உங்களுடைய சிந்தனைகளை நீங்களே செவனை செய்து கொள்ள வேண்டும். என்று என்றால் எதிர்பாராத உங்களுக்கு நீங்களே துணி வைத்துக் கொள்வது போல இருக்கும். தந்தை, வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், அது மாதிரி மற்ற ஃபீல்டுகள், ஆசிரியர் ஃபீல்டுகள், குழந்தைகள், இதுல ஃபீல்டுக்குள்ள கௌரவங்கள், மூதாதையருடைய வழிபாடுகள் இதிலெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது. தொழில் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கலாம். அதே மாதிரி சங்கம், சபை, அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கணும். உடலில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க டாக்குமெண்ட் யாருக்காச்சும் எழுதணும், கொடுக்கணும், சொத்து பத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் மறைத்து வைத்தல், பணத்தை சேமித்து வைத்தல் போன்ற விஷயத்தில் எல்லாமே இந்த கேதுவானது 3ஆம் இடத்திலிருந்து ஒரு சில விஷயமான உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இதை சார்ந்த விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். இதெல்லாம் எப்போது சார் நடைமுறைக்கு வரும் என்றால் இந்த திசாபுத்தி காலங்கள் ஒரு சிந்தனைக்கு எவ்வாறு இருக்கும். நீங்கள் என்ன, ஜோதிடம் என்பது ஒரு பொதுவான கான்செப்ட் கிடையாது. நம்ம வந்து வழிகள், இந்த வழிகள் வந்து எவ்வாறு இருக்கும், நம்ம அனைவரும் ஒரே பேருந்தில் பயணம் செய்யலாம். அப்பொழுது ஒரே மாதிரி சூழலை அனுபவித்தாலுமே அவருடைய சிந்தனையும் செயலும் வெவ்வேறு மாதிரியே தான் இருக்கும். அதுமாதிரி நம்மளோட சிந்தனைக்கு ஜோதிடத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் என்ன செய்யும் பொழுது, நீங்கள் எந்த பாவத்துக்கு நீங்கள் பார்த்தீங்களோ அந்த பாவத்திற்கு இந்த கோச்சார கிரகமாகிய இந்த கேதுவானது 3ஆம் இடத்தில் நற்பலனோ தீபலனோ கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. இதை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். மற்றபடி இந்த கேதுவானது இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல்கள் அம்மை போடுதல், வேநீர் கட்டிகள் இதெல்லாம் வந்து கேதனுடைய துன்பத்தினால் நம்ம தாக்கத்தினால் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் முடிந்த அளவு இந்த வெயில் காலத்தில் நீரினை அதிகமாக பருகிக் கொள்ளுங்கள். கேதசி உடலில் கொப்பளங்கள் இல்லாமல் பயனும் கேது என்பதை கொப்பளங்கள், அம்மை போடுதல் இது போன்ற விஷயத்தை நமக்கு வந்து டாக்குமெண்ட் ரீதியாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி சார், அடுத்து ராகுவானது எவ்வாறு இருக்கும்? ராகுவானது வாழ்க்கையிலேயே வந்து போக ராகு என்று சொல்லக்கூடியது. உங்கள் லக்னத்திலேயே ராகு என்பதற்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் மட்டும் உண்டு, ஆனால் வீடுகள் இல்லை. இப்பொழுது அந்த ராகு கேதுவானது இதுல என்ன சார் பெசிஸ்ட் என்றால், கேதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உங்க மகா நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து உங்களை லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 என்ற திரிகோண நிலையில் ராகுவானது அமைந்திருக்கின்றது. அதனால எப்பொழுதுமே உங்களுக்கு ராகு திசை நடக்கும்போது உங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்கும், லக்னம் சார்ந்த விஷயத்துக்கு, அதாவது உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நிம்மதியான ஒரு பேராசை. இன்னைக்கு இந்த ராகு திசை வந்து எந்த தொழில் ஃபீல்டுகளும் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க அரசியல் துறை, ஆன்மீக துறைகள், அதே ஒரு மாணவருடைய ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் படிக்கிறவங்களுக்கு, உடல் உழைப்பில்லாத இருக்கக்கூடிய துறைகள் அனைத்திற்குமே வந்து இந்த ராகு வந்து உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மனநிலை இருக்கும். இந்த செக்டர் வேலை செய்யறது எல்லாமே இந்த ராகு திசை இருக்கும்போது இந்த ராகுவின் கோச்சாரம் நம்ம கம்யூனிகேஷன், ட்ரேடிங், மார்க்கெட் இதில் எல்லாமே இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு துறை. ஏன்னா 9ஆம் இடம் வந்து வெளிநாடு, தந்தையினுடைய இது,
எஜுகேஷன், ஐடி கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு துறைகள், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் மென்மேலும் விருத்தி அடைவதற்கு இவர்களுக்கு வந்து அந்த திசாபுத்திரனை பெறுவது மேலும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால காலகட்டமாக இது வந்து அமையும். சரி, இந்த 9ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு வந்து நல்ல சிந்தனையும் பயணங்களும் ஆன்மீக சிந்தனைகளையும் எதையுமே வந்து வேகமாக குயிக்கா செய்யறா. கேது என்பது மந்தமாகவும் எதையுமே சுருக்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் ராகுவானது மிகுந்த வேகமாகவும் உத்வேகத்துடன் செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். அப்போது உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த இந்த ராகுவானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனைகளுக்கு வந்தும் 2ஆம் இடம் ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணங்கள் எல்லாம் மற்ற இடத்தில் லாக் ஆகிறது. உங்களுடைய ஸ்பீச் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அதில் எல்லாம் தடைகள் ஏற்படுவதற்கு உண்டான காரணங்களும் பணம், ஃபைனான்சியல் எல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள், மனைவியுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று தாக்குதல் ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்க சிந்திக்கும் போது பாத்தீங்கன்னா உடல் மட்டும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்க கூடாது. ஏனென்றால் இந்த ராகு வந்து எப்படியும் போக ராகு சந்தோஷத்தை அளவுக்கு மேல கூடக்கூடிய சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சு வாலிப வயதில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு இருக்கும்போதே மற்ற தவறான வழியில் செல்வதற்கெல்லாம் ஒரு வாய்ப்புகளா இருக்கும். அதனால சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தாயினுடைய உடல்நலம், வீடு நிலம், வாகனங்கள் இதெல்லாம் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தினால் உங்கள் வண்டி வாகனங்கள், போக்குவரத்துகள், உங்களுடைய தாயினுடைய உடல்நிலங்கள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அனைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை கருதிருக்கு மருந்து மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு நம்பிப்பாக இருக்கும். அதே மாதிரி டெக்னீஷியன் துறை எனக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் மற்றவர்கள் தோல்வி அடைந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஷேர்கள்லாம் நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது வந்து உலக ஜோதிட முறையில் அடிப்படையாக இருக்கும். வழக்குகள் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீரென்று வழக்குகள் வந்து டிராபேக் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அதே மாதிரி நோய்கள் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருந்துக்க வேண்டியதுதான். உங்கள் பயணங்கள், அதாவது ஸ்பீடு, மனிதனுடைய சிந்தனையை நீங்கள் வந்து சற்று குறைத்தாலே நீங்கள் எல்லாம் ஜெயிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி மனைவியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியிடத்தில் காதல் மற்ற விஷயங்கள்லாம் வெற்றியை கொடுத்தாலும் சமுதாயத்தில் பேசுறவரிடத்தும் நீங்கள் ஆசைப்படாமல், ஏனென்றால் 9ஆம் இடம் நம்ம வந்து அதிகமாக புகழ்ச்சிக்கு ஆசைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்தாலே நீங்கள் வந்து சமுதாயத்தின் மிகப்பெரிய ஆளாக போற்றப்படுவீர்கள். அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கு உண்டான கருத்து வேறுபாடுகள் சற்று மேலோங்க காரணமாக இருக்கும். எதிர்பாராத, அதாவது பேராசையே ஆசையே துன்பத்திற்கு காரணமாக ஆசையை அடக்கி வைத்திருந்தாலே நம்மளுக்கு வந்து சகஜமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் சற்று வேகமாக இருக்கக்கூடிய தொழில்துறையை மாற்றம், நீங்க ஒரு துறையில் இருந்திருப்பீங்க, இன்னொரு துறையிலிருந்து ஒரு வாய்ப்புகள் வரும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை காட்டுவது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் துறைகள், பயணங்கள், நண்பர்கள், அதே மாதிரி நம்ம உறவுகள், நீங்கள் எதாவது சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த அத்தனை சந்தோஷத்தையும் இந்த ராகுவானது அள்ளித்தர ஒரு சாதாரணமான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி மறைந்தல், நீ வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுலாக்கள், இல்லது ஏதாவது சேமித்து வச்சல், திருட்டுத்தனமான விஷயங்கள், இது அனைத்துக்குமே வந்து சாதகமான காலகட்டமாக இருந்தாலுமே இது அனைத்துமே நற்பலன்களுக்கு வரக்கூடிய நல் விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நன்மையாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த பதிவை காணும் பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்கள் ஷேர் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம். இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கின்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு. வணக்கம்.